சூப்பர் ஸ்டாரோட பேரை கஸ்தூரி ராஜா தவறா பயன்படுத்தினதா ஒரு வழக்கு வந்திருக்கு. தன்னோட பேரை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லி மே ஹூன் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஹிந்தி படத்து மேல உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தாரு ரஜினிகாந்த். அவரோட கம்ப்ளைண்ட்டை ஏத்துக்கிட்டு உயர்நீதிமன்றமும் இந்த படத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க. இத பத்தின விசாரணை போயிட்டு இருக்க இந்த நேரத்துல அந்த வழக்குல தன்னை பிரதிவாதியா இணைச்சுக்க சொல்லி பினான்சியர் போத்ரா ஒரு புது மனு தாக்கல் பண்ணிருக்காரு. அதுல அவர் சொல்லிருக்கிறது, ஹிந்தி படத்துல தன்னோட பேரை பயன்படுத்த கூடாதுன்னு ரஜினிகாந்த் வழக்கு தொடுத்திருக்காரு. ஆனா அவரோட சம்மந்தி இயக்குனர் கஸ்தூரி ராஜா சூப்பர் ஸ்டார் பேரை பயன்படுத்தி என்கிட்ட 65 லட்சம் ஏமாத்தி வாங்கிட்டாரு. அதனால இந்த வழக்குல தன்னோட கருத்தையும் கேட்கணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காரு பினான்சியர் போத்ரா. இதுக்கு எதிரா சூப்பர் ஸ்டார் தரப்புல இருந்து இந்த வழக்குக்கும் போத்ராக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல, இயக்குனர் கஸ்தூரி ராஜா என்னோட பேரை பயன்படுத்துறதுக்கு எந்த அதிகாரமும் வாக்குறுதியும் நான் கொடுக்கல, இது குறித்து எந்த ஒப்பந்தமும் செய்யல, தள்ளுபடி பண்ணுமாறு கேட்டிருக்காங்க. இத பத்தின விசாரணைய மார்ச் 25ஆம் தேதி தள்ளி வச்சிருக்க இந்த நிலைமையில சூப்பர் ஸ்டாரோட ஃபேவரட் லீடர் சிங்கப்பூரோட எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் லீ குவான் யூ மார்ச் 20ஆம் தேதி தவறிட்டாரு. தலைவர்னா இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்தா அவரோட சேர்ந்து நானும் அரசியல் செய்வேன் அப்படின்னு பல பேட்டிகள்ல சூப்பர் ஸ்டார் சொல்லிருக்காரு. இன்ஃபேக்ட் சூப்பர் ஸ்டாருக்காகவே ரஜினி ஃபேன்ஸும் லீ குவான் ஃபேன்ஸா மாறியிருக்காங்க. முன்னாள் பிரதமர் லீ குவானோட இந்த இழப்புக்கு சூப்பர் ஸ்டார் தன்னோட ட்விட்டர் பேஜ்ல இரங்கல் தெரிவிச்சிருக்காரு.